இன்னைக்குப்பா ரொம்ப ஹெல்தியான டேஸ்டான ஹை புரோட்டீன் ஸ்டஃபிங் தோசை செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஸ்டஃபிங் தோசையப்பா பெரியவங்க சிறியவங்க எல்லாருமே இந்த ஸ்டஃபிங் தோசையை சாப்பிடலாம்ப்பா. இந்த ஸ்டஃபிங் தோசையை காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுங்கப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கிளாஸ் பாசி பயிர் எடுத்திருக்கேன்ப்பா. நல்லா கழுவிட்டு பாசி பயிரை ஊற வச்சிருக்கேன். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிருக்கேன். இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன்ப்பா. இப்போ நைட்டு ஊற வச்ச பாசி பயிரை நம்ம நல்லா ஊறி இருக்குப்பா. இப்போ இதை மிக்சியில் போட்டுக்குருவோம். இப்போ ஊற வச்சிருந்த அந்த தண்ணியையும் இதில் ஊற்றிக்கிடுவோம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கிடுவோம். 1 இன்ச்சு இஞ்சி போட்டுக்கிடுவோம். இதை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் இதையும் இலையை போட்டுக்கிடுவோம். கொத்தமல்லி இலையும் இதையும் போட்டுக்கிடுவோம். இதை உங்களுக்கு அடித்து கொண்டு வரேன்ப்பா. மிக்ஸியில் அடிச்சுட்டேன்ப்பா. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அடிச்சிருக்கேன். தண்ணி பத்தலை, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அடிச்சிருக்கேன். இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம்ப்பா. பிங்க் சால்ட் போட்டிருக்கேன் வெயிட் லாஸ்க்கு. கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கிடுவோம்ப்பா. தோசை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் துருவல் போட்டோம்னா. 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம், எல்லாத்தையும் கலந்துக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, மாவு இந்த பதத்தில் இருக்கணும். தோசை மாவு ரெடி ஆயிடுச்சுப்பா. இப்போ ஸ்டஃபிங் செஞ்சு காமிக்கிறேன். மீடியமான தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். 2 பல் பூண்டு இதையும் நம்ம போட்டுக்கிடுவோம். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி கொண்டு வரேன். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போப்பா நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு இருந்தோம் இல்லையா வெள்ளைப்பூடும் தக்காளியும், அதை வந்து ஒரு ஜல்லடையில் இப்படி ஊற்றிக்கணும். இதை வந்து இப்போ நம்ம சட்டியில் நல்லா கிண்டி விடணும். தக்காளி கொஞ்சம் வேகட்டும். தக்காளியோடைய தண்ணி ஃபுல்லாக வற்றணும். ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாப்பொடி போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு பிங்க் சால்ட் போட்டுக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூனு நாட்டு சக்கரை போட்டுக்குவோம்ப்பா. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதுதான்ப்பா டொமேட்டோ சாஸு வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சுப்பா. சாஸ் ரெடி ஆயிடுச்சுப்பா. இப்போ கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த ஒரு வெங்காயத்தில் பாதி மட்டும் உங்களுக்கு பொடிசாக நறுக்கியிருக்கேன் வெங்காயத்தை. அதை இதில் போட்டுக்குருவோம். கொஞ்சோண்டு மல்லி இலை போட்டுக்குருவோம். 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன்ப்பா. அதை வந்து துருவிக்கிடுவோம். பன்னீருக்கு தேவையான அளவு கொஞ்சம் பிங்க் சால்ட் போட்டுக்குவோம்ப்பா. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லாத்தையும் கலந்துக்கிட்டோம். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு, சாஸும் ரெடி ஆயிடுச்சு. வாங்கப்பா இப்போ தோசை சுட்டுடலாம். தோசை கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் துணியை வச்சு இப்படி தேய்ச்சிக்கிறோம். நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையாப்பா மாவு. இப்போ தோசை ஊற்றுவோம். லைட்டாக அப்படி நல்லா மெதுவாக ஸ்லோவாக பரப்பிக்கோங்க. அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுக்கிடுவோம். ஒரு 3 நிமிஷம் வேகட்டும்ப்பா. இப்போப்பா நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கிடுவோம். திருப்பி போட்ட உடனேப்பா இப்போ 1 ஸ்பூனு தக்காளி சாஸை இதில் வச்சுக்கிடுவோம். தோசை ஃபுல்லாக வர்ற மாதிரி பரப்பிக்கங்கப்பா தக்காளி சாஸை. பன்னீர் ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். இதில் வச்சுக்கிடுவோம். தோசையில் இந்த சாஸ் மேலே வச்சுக்கிடுவோம். நீளமாக வச்சுக்கிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு ரோல் பண்ண ஈஸியாக இருக்கும். 2 நிமிஷம் கேஸ் மீடியத்தில் வச்சே வேகட்டும். இப்போ வந்து உங்களுக்கு தோசை சூடாக இருக்கிறதுனால இந்த பன்னீரும் வெந்துடும். பன்னீர் ரொம்ப வேக வைக்கக்கூடாதுப்பா. இந்த அளவில் சூட்டில் வெந்தால் போதும். தோசை நல்லா வெந்துருச்சுப்பா. இந்த தோசையோடைய சூட்லேயே பன்னீரும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம இதை இப்படியே மடக்கி விட்டுருவோம். ஸ்டஃபிங் தோசை ரெடி ஆயிடுச்சுப்பா. இதை வந்து நம்ம இப்படி ஒரு கத்தி வச்சு இப்படி வெட்டிக்கிறோம். பாசி பயிர் தோசையிலப்பா உங்களுக்கு பன்னீர் வச்சுருக்கோம், சாஸ் வச்சுருக்கோம். அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான்ப்பா, ஸ்டஃபிங் தோசை ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்